கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கவனிங்கள், தேவ செய்தியினுடைய தலைப்பு பெந்தெகொஸ்தே பண்டிகை, பெந்தெகொஸ்தே நாள். இந்த தலைப்பிலே தான் இன்னைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய போகிறோம், நாம் தியானிக்க போகிறோம். அதென்ன பெந்தெகொஸ்தே பண்டிகை, பெந்தெகொஸ்தே நாள். கவனிங்கள், கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, பழைய ஏற்பாடு நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று 7 விதமான பண்டிகைகள் உண்டு. எத்தனை விதமான பண்டிகைகள்? 7 விதமான பண்டிகை. பழைய ஏற்பாடு நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 7 விதமான பண்டிகைகளை என்ன செய்வார்கள்? அவர்கள் கொண்டாடுவார்கள், அதாவது அனுசரித்து வருவார்கள். இதுல 4வது வருகிற பண்டிகை கவனிங்க. இந்த 7 விதமான பண்டிகைக்கும் பாருங்க, பண்டிகைக்கு பெயர் இருக்கு. ஆனால் நான் அதற்குள்ளே இப்பொழுது போக விரும்பவில்லை, ஏன்னா நேரத்தை கருதி. ஒருவேளை அது என்ன 7 விதமான பண்டிகை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், அதனுடைய பெயர் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை என்றால் சமயம் வாய்க்கும் பொழுது அந்த 7 விதமான பண்டிகைகளுடைய பெயர்களை சொல்லி நாம் ஒரு செய்தி என்ன செய்யலாம், கேட்கலாம். ஆனால் இந்த 7 விதமான பண்டிகைகளிலே 4வது வருகிற ஒரு பண்டிகை என்ன பண்டிகை இருக்கலாம்? சொல்லுங்க, என்ன பண்டிகை இருக்கலாம்? பெந்தெகொஸ்தே பண்டிகை. என்ன பண்டிகை? பெந்தெகொஸ்தே பண்டிகை. மொத்தம் 7 பண்டிகை சொன்னேன். 4வது பண்டிகை என்ன பண்டிகை? பெந்தெகொஸ்தே பண்டிகை. மேலே எத்தனை பண்டிகை வருது சொல்லுங்க? 3. கீழே எத்தனை பண்டிகை வருது? நடுவுல என்ன பண்டிகை நடுவுல வருது? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மொத்தம் 7 பண்டிகை. 7 நாளே பூரணம். ஒரு ஆமென் சொல்லுங்க. மேல 7 பண்டிகை, கீழே மேல 3 பண்டிகை, கீழே 3 பண்டிகை, நடுவுல அதான் பெந்தெகொஸ்தே. நடுவுல வருது பாருங்க. நடுவில் வர்றதுக்கு காரணம் இருக்கு. நாம் தேவன் எப்போதும் எங்கே இருக்க விரும்புகிறவர்? மத்தியில். நன்றாக கவனியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து என்ன செய்கிறார்கள்? அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள். குடும்பத்துக்கு ஒரு ஆடை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டை அடித்து அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை இஸ்ரவேலுடைய வீடுகளுடைய நிலை சட்டத்திலே நிலைகளிலே பூசி அந்த ஆட்டினுடைய மாംസத்தை சுட்டு அதை புசித்து இப்படியாக ராம் முழுவதும் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் எங்கே இருக்க வேண்டும்? வீட்டுக்கு உள்ளே. ஏன்? சங்காரக்கார தூதன் என்ன செய்வான்? அவன் கடந்து வருவான். யாருடைய வீட்டின் மேலே, நிலையின் மேலே, நிலை சட்டத்தின் மேலே ரத்தம் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களை அவன் என்ன செய்ய மாட்டான்? தொட மாட்டான். இப்படியாக எகிப்து தேசத்தில கர்த்தர் அவருடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தார்? பாதுகாத்தார். அவர்கள் ரத்தத்துக்குள்ளே என்ன செய்தார்கள்? மறைக்கப்பட்டார்கள். அவர்கள் ரத்தத்துக்குள்ளே என்ன செய்யப்பட்டார்கள்? பாதுகாக்கப்பட்டார்கள். அவர்கள் ரத்தத்தை அனுசரித்தார்கள். அவர்கள் அந்த ஆட்டின் மாംസத்தை சுட்டு புசித்தார்கள். ஆகையால் அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படும் பொழுது அவர்கள் நோய் இல்லாமல், வியாதி இல்லாமல், பலவீனம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், நஷ்டம் இல்லாமல், போராட்டம் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், குழப்பம் இல்லாமல் வெளியே வந்தார்கள். எத்தனை பேர் ஆமஞ்சல போறீங்க? நான் பேசி எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க செய்திய நல்லா கவனிக்கணும். அவர்கள் ஆரோக்கியத்தோடு வெளியே வந்தார்கள், சமாதானத்தோடு வெளியே வந்தார்கள்.
ஏன்? அவர்கள் எகிப்துக்குள்ள இருக்கும்போது ரத்தத்துக்குள்ள என்ன செய்யப்பட்டார்கள்? பாதுகாக்கப்பட்டார்கள். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, அவர்கள் வெளியே வரும் பொழுது நோயோடு வரவில்லை, பிரச்சனையோடு வரவில்லை, குறைவோடு வரவில்லை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் இஸ்ரவேல் ஸ்திரீகளிடத்திலே சொல்லி இருந்தார், நீங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது ஒவ்வொரு எகிப்திய பெண்ணிடத்திலும் போய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வெள்ளியையும் பொன்னையும் கேட்க வேண்டும். எப்படியாக நீங்கள் அவர்களை என்ன செய்ய வேண்டும்? கொள்ளையிட வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வெளியே வரும் பொழுது அவர் எப்படி வந்தார்களாம்? வெள்ளியோடு பொன்னோடு. உள்ளே இருக்கும் பொழுது குறைவுள்ள வாழ்வு வாழ்ந்தார்கள். ரத்தத்துக்குள் இருந்து வெளியே வரும் பொழுது எப்படி வந்தார்கள்? நிறைவோடு. எத்தனை ஆமஞ்சல போறீங்க? நிறைவோடு. கவனிங்கள், நிறைவோடு கர்த்தருக்கு பிரியமான ஜனமே. இப்படியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதை நோக்கி நடத்தப்பட்டார்கள்? எதை நோக்கி பயணித்தார்கள் என்றால், தேவனுடைய மலை என்று பழைய ஏற்பாடு நாட்களிலே தேவனுடைய மலை என்று இருக்கிறது. என்ன மலை? சத்தமா சொல்லுங்க. சீனாய் மலைக்கு நேராக என்ன செய்யப்பட்டார்கள்? நடத்தப்பட்டார்கள். இல்லையா? சீனாய் மலைக்கு நேராக என்ன செய்யப்பட்டார்கள்? நடத்தப்பட்டார்கள். இப்பொழுது சீனாய் மலையினுடைய அடிவாரத்தில் தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? வந்திருக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது மோசே என்ன செய்கிறான்? மலையின் மேலே என்ன செய்கிறான்? போகிறான். இந்த ஜனங்களுக்காக நியாய பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு வருவதற்காக என்ன செய்கிறான்? போயிருக்கிறான். நன்றாக கவனியுங்கள். மலை மேலே ஏறி சென்ற மோசே கர்த்தருடைய கரத்தில் இருந்து அவன் நியாய பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட அந்த நாள் முதலாவது பெந்தெகோஸ்தே பண்டிகை நாள். முதலாவது என்னது? பண்டிகை. அப்படின்னா முதலாவது பெந்தெகோஸ்தே பண்டிகை எங்கே ஆரம்பமாகிறது? சீனாய் மலையிலே, ஆண்டவருடைய மலை, கர்த்தருடைய மலையிலே. அவன் நியாயப்பிரமாணத்தை கர்த்தருடைய கையிலே வாங்குகிறான். அந்த நாள் அதுதான் முதல் பெந்தெகோஸ்தே பண்டிகை நாள். முதல் பெந்தெகோஸ்தே பண்டிகை நாள். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, அப்படி என்றால் முதல் பெந்தெகோஸ்தே பண்டிகை நாளிலே மோசே கர்த்தருடைய கரத்தில் என்ன வாங்கினான்? நியாய பிரமாணத்தை என்ன செய்தான்? வாங்கினான். இல்லையா? அப்படின்னா சீனாய் மலையிலே பாருங்கள், மோசே கர்த்தரிடத்தில் எதை வாங்கினான்? நியாய பிரமாணத்தை வாங்கினான். அதுதான் முதல் பெந்தெகோஸ்தே பண்டிகை நாள் என்று வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, நன்றாக கவனியுங்கள். பின்னொரு நாள் வந்தது. இயேசு சிலுவையிலே மரித்தார். அவருடைய பிரேதத்தை என்ன செய்தார்கள்? அடக்கம் செய்தார்கள். இயேசு சொன்னபடி மூன்றாவது நாள் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார். இல்லையா? உயிரோடு எழுந்தார். இல்லையா? இது நடுல பாருங்க, இயேசு மரித்த உடனே சீஷர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், நம்மோடு இருந்த இயேசு இப்பொழுது நம்மோடு இல்லை சொல்றாங்க. கவனியுங்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல என்ன செய்கிறார்கள்? கூடி வருகிறார்கள். இவர்கள் கூடி வந்த அந்த பட்டணம் 7 மலைகளால் என்ன செய்யப்பட்டிருந்தது? சூழ்ந்திருந்தது. அந்த 7 மலைகளை குறித்து வேதத்தில் என்ன சொல்லுகிறது என்றால், அது என்ன மலை என்று சொல்லுகிறது? சீயோன் மலை. எத்தனை அமைஞ்சல போறீங்க? அந்த மலைக்கு பேர் என்ன மலை? சீனாய் மலையில இஸ்ரவேல் ஜனங்கள் எதை பெற்றுக்கொண்டாங்க? சத்தமா சொல்லுங்க. ஆமா, அது முதல் பெந்தெகோஸ்தே பண்டிகை தான். இப்பொழுது சீயோன் மலையிலே வைத்து இவர்கள் கூடி இருக்கிறார்கள். சீயோன் மலையிலே கூடி இருக்கிறார்கள். சீனாய் மலையிலே மோசே மட்டும் என்ன செய்தான்? ஏறி போனான். ஆனா சீயோன் மலையிலே அநேகர் கூடி வந்திருக்கிறார்கள்.
அநேகர் கூடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் பேசி இருக்கிறார்கள். நம்மோடு இருந்த இயேசு இன்றைக்கு நம்மோடு இல்லை. ஆனால் நமக்கு ஒரு உன்னத பலன் தேவைப்படுகிறது. எத்தனை பேருக்கு உன்னத பலன் தேவைப்படுகிறது? ஆமா, எவ்வளோ சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு உன்னத பலன் தேவைப்படுகிறது. ஆகையால் நான் சீயோனுக்குள்ளே வந்திருக்கிறேன். இன்னைக்கு நீங்களாம் எதுக்குள்ள வந்திருக்கீங்க? வராதவங்க எல்லாம் ஹலோ. அப்ப சீயோனில இருக்கும் பொழுது என்ன உண்டாக போகிறது? ஒரு உன்னத பலன். என்ன உன்னத பலன்? நன்றாக கவனியுங்கள். இப்பொழுது பரமேறி சென்ற இயேசு 50வது நாளிலே, எத்தனாவது நாளிலே? 50வது நாளிலே. 50வது நாளிலே என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியாக என்ன செய்கிறார்? பொழிந்தருளப்படுகிறார். அப்ப சீயோன் மலையிலே கூடி இருந்தவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? இறங்கி வருகிறார். எத்தனை பேர் ஆமென் போறீங்க? இறங்கி வருகிறார். சீனாய் மலையிலே மோசே ஏறி சென்று அவன் ஒருவனாக சென்று நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டார். சீயோன் மலையிலே அநேகராக கூடி பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்தார்கள்? பெற்றுக்கொண்டார்கள். ஒரு ஆமென். வேகமாக 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து ஒருவர் வாசியுங்கள். வேகமாக. முதலாவது நான் சொன்னேன், பழைய ஏற்பாடு நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 7 பண்டிகைகள் உண்டு. அதுல 4வது பண்டிகை என்ன பண்டிகை? பெந்தெக்கோஸ்தே பண்டிகை, இல்லையா? எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள். அவர்கள் ஆரோக்கியத்தோடு, சுகத்தோடு, செழிப்போடு, பெருக்கத்தோடு வந்தார்கள். தேவனுடைய மலை என்று சொல்லப்பட்டு இருக்கிற சீனாய் மலையிலே வந்து விட்டார்கள். மோசே அவர்களுக்காக மலை மேலே ஏறி சென்று கர்த்தரிடத்திலே நியாய பிரமாணத்தை வாங்கினார். அது முதல் பெந்தெக்கோஸ்தே பண்டிகை நாள், இல்லையா? பாருங்க, நூற்றுக்கணக்கான வருடங்கள் கழித்து சீயோன் மலையிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்கிறார்? மிகுதியானவர் மேலே இறங்குகிறார். குறிப்பாக 120 பேர் மேலே என்ன செய்கிறார்? இறங்குகிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. ஆகிலும் இருப்பேன். பவுல் சொல்றான், பெந்தெக்கோஸ்தே பண்டிகை வரைக்கும் நான் எங்க இருப்பேன்? எபேசு பட்டணத்துல இருப்பேன், இல்லையா? ஆமா. அப்படின்னா அவன் சொல்ற அந்த காலங்கள் பெந்தெக்கோஸ்தே பண்டிகை என்ன பண்ணிருச்சு? ஆமா, நெருங்கி வந்துருச்சு. இப்ப நம்ம தேசத்துல சில மக்கள் இப்பவே சில பண்டிகை எதிர்நோக்கி, ஆமா, அது ஒரு பெரிய வியாபார சந்தையா என்ன பண்ணிருச்சு? அதுக்காகவே அந்த பண்டிகை எதிர்பார்க்கிறாங்க. நம்ம மக்களும் அதை நோக்கி போய் பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. அப்பதான் பாருங்க, டிஸ்கவுண்ட், கஸ்கவுண்ட், மஸ்கவுண்ட் எல்லாம் என்ன செய்யும்? கிடைக்கும். பாருங்க, கவனிக்கிறீங்களா? பெந்தெக்கோஸ்தே பண்டிகை கவனிங்க. ஆகிலும் பெந்தெக்கோஸ்தே பண்டிகை வரைக்கும், பெந்தெக்கோஸ்தே பண்டிகை வர்ற வரைக்கும் நான் எங்க இருப்பேன்? எபேசு பட்டணத்திலே இருப்பேன். எபேசு பட்டணத்திலே, இல்லையா? அந்த முதல் பெந்தெக்கோஸ்தே பண்டிகை நாளிலே தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. பின்பு ஒவ்வொரு வருடமும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பெந்தெக்கோஸ்தே பண்டிகை என்ன செய்கிறார்கள்? கொண்டாடி கொண்டு என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள், இல்லையா? அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து ஒருவர் சத்தமாக வாசியுங்கள். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பேசிட்டு இருக்கிறவங்கள முன்னாடி கூப்பிட்டு மைக்க கொடுத்து நம்ம என்ன பண்ணுவேன்? பிரசங்கம் பண்ண விடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கஷ்டமா போயிடும். கவனிங்க. பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள், பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள்
இப்ப பரிசுத்த ஆவியானவர் எத்தனாவது நாள் பொழிந்தருளப்படுகிறார்? 9வது நாள். அன்னைக்கு கரெக்டா என்ன பண்டிகை வந்துருச்சு? பெந்தெகோஸ்தே பண்டிகை வந்துருச்சு. பெந்தெகோஸ்தே பண்டிகை. அதனால பெந்தெகோஸ்தே பண்டிகை அந்த நாளிலே அந்த பெந்தெகோஸ்தே நாளும் வந்துருச்சு பாருங்க. 50வது நாள் ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். 50வது நாள் என்ற பெந்தெகோஸ்தே நாள் என்று அர்த்தம். அதனாலதான் செய்திக்கு தலைப்பு எப்படி கொடுத்திருக்கிறேன்? பெந்தெகோஸ்தே பண்டிகை, பெந்தெகோஸ்தே நாள். கவனியுங்கள், நியாயப்பிரமாணம் சீனாய் மலையிலே வைத்து கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவி சீயோன் மலையிலே வைத்து கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் சீனாய் மலையில் இருக்க வேண்டிய அவசியம் சொல்லுங்க. நான் ஆரம்பிச்சிருக்கிறேன், நீங்க முடிக்கணும்ல. சீனாய் மலையில இருக்கணுமா வேணாமா? இருக்கணுமா? சீனாய் மலையில இருக்கணும்னா நீங்க எதை கடைபிடிக்கணும்? சத்தமா சொல்லுங்க. சரி, இப்ப நீங்க என்ன மலையில இருக்கிறீங்க? நம்ம நாட்டிலே ஒரு மலை சொல்றாங்க, அந்த மலைக்கு போனா கொட்டோன்னு கொட்டுமா. பிசாசு இப்படி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏமாத்திட்டு இருக்கிறான். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் உயர்வை காண வேண்டும் என்றால், நீங்கள் தேவனோடு நெருங்கி வர வேண்டும் என்றால் என்ன மலையில இருக்கணும்? சீனாய் மலையில் அல்ல. என்ன மலை? சீயோன் மலை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் தான் அந்த சீயோன் மலை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அந்த 120 பேர் மேலே ஊற்றினார். அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார். பரிசுத்த ஆவியானவர்கள் அபிஷேகித்து விட்டார். அவருடைய சரீரங்கள் ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக மாறிவிட்டது. இன்னைக்கு நீங்கள் தான் அந்த சீயோன் மலை. உங்கள் மேலே பரிசுத்த ஆவி இறங்கி இருக்கிறது. கர்த்தர் உங்களை பரிசுத்த அபிஷேகத்தினாலே நிரப்பி இருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பிடித்துக் கொள்ளக்கூடாது. எதை பிடித்துக் கொள்ள வேண்டும்? பரிசுத்த ஆவி. எத்தனை பேருக்கு புரியுதுன்னா? புரியுது? புரியுதா? புரியுது? ஆம். அப்படி என்றால் ஏன் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டது? சீனாய் மலையிலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அவர் வீட்டில் மலடு விழாது. அவர் மார்பு செய்ய தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவர் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஆனால் ஒருத்தரால கூட என்ன செய்ய முடியல? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியல. ஒருவரால கூட என்ன செய்ய முடியல? கடைபிடிக்க முடியல. பாருங்க. அதனாலதான் இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? இந்த நியாயப்பிரமாணம் இனி தேவை இல்லை என்று என்ன செய்கிறார்? ஆமா, தூக்கி எறிந்து விட்டு இப்பொழுது எதை கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவி. அப்படின்னா ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தினாலே தேவனை காண முடியவில்லை, தேவனிடத்திலே நெருங்க முடியவில்லை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியுடனே தேவனிடத்தில் என்ன செய்யலாம்? சுலபமாக நெருங்கலாம். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? அப்படி என்றால் நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் பரிசுத்த ஆவி விலையேறப்பட்டது. அது ஏற்றது. அது ஏற்றது. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு கர்த்தர் சொல்ல வரல. அதை கடைபிடிக்க முடியவில்லை. நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒரு தாயின் தகப்பனையும்
கனம் பண்ணுவார். அதுக்காக பாருங்க, நியாயப்பிரமாணத்தை தூக்கி போடுன்னா இன்னைக்கு தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டாம்னு சொல்ல வரல. நியாயப்பிரமாணத்திலிருந்து அதை கடைபிடிக்க முடியவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவி இறங்கின உடனே அதை சுலபமாக என்ன செய்ய முடிகிறது? கடைபிடிக்க முடிகிறது. ஒரு ஆமென். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியின் மூலமாக நீங்கள் தேவனிடத்திலே, தேவனுடைய வார்த்தையிலே, தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் சுலபமாக என்ன செய்ய முடிகிறது? நெருங்கி வர முடிகிறது. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, நியாய பிரமாணத்தில் இருக்கும் பொழுது அதை என்ன செய்ய முடியவில்லை? அப்படி நெருங்கி வர முடியவில்லை, அப்படி செயல்பட முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றதினாலே நீங்கள் என்ன அடைய வேண்டும்? சந்தோஷம் அடைய வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டும் நீங்கள் நியாய பிரமாணத்துக்குள்ள இருந்து என்ன செய்யக்கூடாது? செயல்படக்கூடாது. உங்களுடைய செயல்கள் பரிசுத்த ஆவியை பெற்று அந்த செயல்களா இருக்கிறதா? இல்லை என்றால் சீனாய் மலையிலே அமர்ந்து நியாய பிரமாணத்தை பிடித்து நியாய பிரமாணத்தின் செயல்பாடுகளாகவே இருக்கிறதா? நீங்கள் சீனாய் மலையில இன்னும் அமர்ந்து நியாய பிரமாணத்தை பிடித்துக் கொண்டு நியாய பிரமாண செயல்பாடுகளை நீங்கள் வெளிப்படுத்தினால் தேவன் மேலே நீங்கள் அன்பை வெளிப்படுத்த முடியாது, மற்றவர்கள் மேலேயும் அன்பை வெளிப்படுத்த முடியாது. நீங்கள் சீயோன் மலையிலே அமர்ந்து சீயோன் மலையாகவே இருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம் என்ற நிச்சயத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே செயல்பட விட்டு ஆவியிலே நிரம்பும் பொழுது நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ரகசியத்தை நீங்கள் என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளலாம். இத்தனை ஆமதில போறீங்க. அது மட்டுமல்ல, ஆழங்களையும் அறிந்து கொள்ளலாம். மறைபொருள் என்பது ஒன்றும் இல்லை. நாட்களிலே, நியாயப்பிரமாண நாட்களிலே எல்லாம் மறைவாக இருந்தது. பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டு இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவுடனே இப்ப எதுவும் மறைவாக இல்லை. இப்ப ஏதாவது மறைவா இருக்கா? ஆண்டவர் இன்னும் எதையாவது மறைச்சு வச்சிருக்கிறாரா? சொல்லுங்க. அவர் மறைச்சு வைக்கல, நமக்கு நிறைய தெரியல. நமக்கு ரொம்ப தெரியாதனால, தேவனுடைய காரியங்கள் தெரியாதனால இன்னும் ரகசியம். நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவி உங்கள் மேலே பொழிந்தெழப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியிலே நான் வளருகிறேன், பலப்படுகிறேன், பரிசுத்த அபிஷேகத்தில் நான் நிரம்புவேன் சொல்லும் பொழுது மறைந்திருக்கிற எல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். மறைந்திருக்கிற தேவனுடைய காரியங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். பயம் உங்களை விட்டு வெளியே போய்விடும். கலக்கம் உங்களை விட்டு வெளியே போய்விடும். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை பார்த்து சொல்லுகிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? கர்த்தர் எங்களோடு என்ன செய்ய வேண்டாம்? சொல்லுங்க. பேச மாட்டீங்களா? பேச வேண்டாம். கர்த்தர் உம்மோடு மட்டும் என்ன செய்யட்டும்? பேசட்டும். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேட்ட அப்படி சொன்னாங்க? ஏன் தெரியுமா? தேவன் பேச பேச ஜனங்களுக்குள்ள என்ன வந்தது? பயம், கலக்கம். கர்த்தர் பேசினாலே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப கர்த்தர் எப்படி பேசியிருப்பார்? கர்த்தருடைய சத்தம் எப்படி இருந்திருக்கும்? கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். எத்தனை ஆமதில போறீங்க? கர்த்தருடைய சத்தம் பர்வதங்களை குலுங்க செய்யும். பழைய ஏற்பாடு நாட்கள் அப்படிதான் இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பரிசுத்த ஆவி இல்லை, பயப்படுறாங்க. கர்த்தர் கூட பேச வேணாம். மோசே உம்ம கூட மட்டும் என்ன செய்யட்டும்? பேசட்டும். உம்ம கூட பேசினதுக்கு அப்புறம் அவர் என்ன பேசினார் என்ன செய்யும்? சொல்லு. ஏன் தெரியுமா?
அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணமும் எதை குறிக்கிறது என்றால் சரீரத்தை குறிக்கிறது. சரீரத்தை குறிக்கிறது என்றால் சரீர பிரகாரமான காரியத்திலே ஈடுபட வேண்டும். நியாய பிரமாணத்திலே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சரீர பிரகாரமான காரியத்திலே ஈடுபட வேண்டும். சரீர பிரகாரமாய் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை அவர்கள் கடைபிடிக்க முடியவில்லை. தேவனை அவர்கள் அறிய முடியவில்லை. தேவனை தெரிந்து கொள்ள முடியவில்லை. பயம், கலக்கம். ஆனால் இப்ப என்ன கொடுக்கப்படுகிறது? பரிசுத்த. நல்லா கவனிங்க. இயேசுவா பேதுரு என்ன செய்யறான்? மறுதலிக்கிறான். மறுதலிக்கலையா? அப்படின்னு அவன் எதுல இருந்தான்? பரிசுத்த ஆவியில, நியாய பிரமாணத்திலையா? நியாய பிரமாணம். ஏன்னா நியாய பிரமாணம் சரீர சம்பந்தப்பட்ட காரியம். சரீரத்துல மறுதலிச்சா அவ சரீரத்திலே இயேசுவை மறுதலித்த பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட உடனே இப்ப எங்க போறான்? என்ன பட்டணத்துக்குள்ள போறான்? சொல்லுங்க. என்ன பட்டணத்துக்குள்ள போறான்? எருசலேம் பட்டணத்துக்குள்ள போறான். யாரை பார்த்து பேசுறான்? இயேசுவை யாரை சிலுவையில் அறைஞ்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி பேசுறான். எப்படி ஆரம்பிக்கிறான்? நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை குறித்து. அப்ப அதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து ஓடி போய் என்ன பண்ணான்? பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். நியாய பிரமாணம் சரீரம். சீயோன் மலை என்பது நியாய பிரமாணம் அல்ல, பரிசுத்த ஆவி. எதுவுமே அமைஞ்சல போறீங்க. நீ இன்னும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாயா? பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாயா? பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் எப்படி உனக்குள்ளே எது வெளிப்படும்? சத்தமா சொல்லுங்க. நியாய பிரமாணம், நியாய பிரமாணத்தின் சுபாவங்கள். நீ நியாய பிரமாணத்தில் இருக்கும் பொழுது உன் கண்ணால் காண்கிற ஆத்துமா மேலே அன்பை என்ன செய்ய முடியாது? வெளிப்படுத்த முடியாது. பின்ன எப்படி காணாத கர்த்தர் மேலே அன்பை வெளிப்படுத்த முடியும்? நீ பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியிலே நடக்கும் பொழுது நீ கர்த்தர் மேலே அன்பை வெளிப்படுத்த முடியும். ஓ மேலே அன்பை வெளிப்படுத்த முடியும். மற்றவர்கள் மேலேயும் அன்பை வெளிப்படுத்த முடியும். விரும்புறவங்க கையெழுத்து வராங்க சொல்லுங்க. ஒரு கேள்வி, செய்தி எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் கையை உயர்த்துக்கையா. புரியுதா? நியாய பிரமாணம் என்பது சரீரம். பாருங்க, அபிஷேகம் என்பது ஆவி, பரிசுத்த ஆவி. ஆவி. நீங்கள் எதில் இருக்கிறீர்கள்? ஆவியில இருக்கிறீர்களா இல்ல நியாய பிரமாணத்தில் இருக்கிறீர்களா? ஆவியில இருக்கிறோம். ஆனா பல நேரங்களில் செயல்பாடு எப்படி இருக்கு? சொல்லுங்க. நியாய பிரமாணம் அப்படி இருக்கட்டுமா? பரவாயில்லையா? நல்லா கவனிங்க. மாற்றம். நான் சீனாய் மலையில இல்லை. நான் எங்க இருக்கிறேன்? சீயோன். எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க. நான் சீனாய் மலையில் இல்லை, நான் சீயோன் மலையில் இருக்கிறேன். ஏனென்றால் சீயோன் மலையிலே பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. இன்றைக்கு நான் தான் அந்த சீயோன் மலை. என் மேலே ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். என் மேலே ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க சத்தமா. சரி, நல்லா சொல்லணும். நீங்க சீனாய் மலை அல்ல, அதற்கு மாறாக நீங்கள் சீயோன் மலை. உங்கள் மேலே பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறது. இனி உங்களுக்குள்ளே நியாய பிரமாணத்துக்கு இடமில்லை. பரிசுத்த ஆவிக்கு மட்டும்தான் இடம். அந்த பரிசுத்த ஆவி கர்த்தரோடு உங்களை சேர்த்து வைப்பார். ஆழங்களை வெளிப்படுத்துவார். ரகசியங்களை வெளிப்படுத்துவார்.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிக்கு வராத ரகசியம் ஒன்றும் வெளிக்கு வராத ரகசியம் ஒன்றும் இல்லை. ரகசியம் என்பது நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்குது. எல்லாம் வெளியே வந்துருச்சு. பரிசுத்த ஆவி என்னைக்கு ஊற்றப்பட்டாரோ அன்னைக்கு எல்லாம் வெளியே வந்துருச்சு. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இந்த பரிசுத்த ஆவி வேணும்? இந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வந்து முதலாவது நீங்கள் யார் என்பதை என்ன செய்யும்? காட்டும். எத்தனை பேர் ஆமென் போறீங்க? அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் கண்ணாடியை போல, எதை போல? கண்ணாடியை போல. இந்த பரிசுத்த ஆவி உங்களை சரி செய்யும், உங்களை பலப்படுத்தும், உங்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு உகந்த பிள்ளைகளாய் மாற்றும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறந்து விடாதீர்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் கொஞ்சம் மன்னித்து விடுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துக்கோங்க வேகமா. கவனிக்கிறீங்களா? ஏசாயா 64:4. உலக தோற்றம் முதல் தேவனுடைய காரியங்களை, ரகசியங்களை, மறைபொருளை, ஆழத்தை, தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய சித்தத்தை ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. இதே வசனம் புதிய ஏற்பாடுல வருது. இப்ப வாங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். வேகமா வாங்க, நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். வேகமா. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 1 கொரிந்தியர் 2:9 எப்படி ஆரம்பமாகிறது? எழுதி இருக்கிறபடி. அப்படின்னா எங்கே எழுதி இருக்கிறபடி? ஏசாயா 64:4 எழுதி இருக்கிறபடி. கர்த்தர் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை என்னென்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்? ஆயத்தத்துக்குள்ள என்னென்ன இருக்கிறது? அவைகளை அவர் கண்கள் காணவில்லை, மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. காதுகள் கேட்கவில்லை, மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. அவள் இருதயத்தில் கேட்கவில்லை, இருதயம் மந்த நிலைமையிலே சூடுண்ட இருதயமாய். ஏனென்றால் தேவனை பார்ப்பதற்கு அவர்களுக்கு என்ன இல்லை? பிரியம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் எதில் இருந்தார்கள்? நியாயப்பிரமாணத்தில் இருந்தார்கள். நியாயப்பிரமாணம் சரீரத்தை என்ன செய்கிறது? குறிக்கிறது. ஆகையால் தான் சொல்லுகிறோம், கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, சரீர செயல்பாடுகள் தேவனிடத்தில் கொண்டு போய் ஒரு நாள் என்ன செய்யாது? சேர்க்காது. நீங்கள் உங்கள் சரீரத்தில் தேவனை தேடுகிறீர்களா? உங்கள் சரீரத்தில் நீங்கள் தேவனுக்கு பிரியமாக நடக்க முயற்சிக்கிறீர்களா? இல்லை. பாருங்க, கண் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவும் இல்லை, அப்புறம் இருதயத்தில் தோன்றவும் இல்லை என சொல்லிட்டாங்க. கர்த்தர் எங்க கூட என்ன செய்ய வேண்டாம்? பேச ஒரே படம் போட்டான். கர்த்தர் எங்க கூட பேச வேண்டாம். புரியுதா? நீங்க எத்தனை பேர் கேட்குறீங்க கர்த்தரை கூட தாராளமா பேசட்டும்? கையை வைத்து சொல்லுங்க. கர்த்தர் என்னிடத்தில் தாராளமாக பேசட்டும். கேட்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஏனென்றால்
நான் நியாயப்பிரமாணத்தில் இல்லை, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. சில வசனங்களை பார்த்து நம்ம என்ன செய்யலாம், முடிக்கலாம். அங்கேதான் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 15 வரைக்கும் கொஞ்சம் கவனிங்க. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? சீக்கிரமா எல்லாரும் வசனத்தை கவனிக்கணும். எடுத்தீங்களா? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து. நமக்கு உங்களுக்கு புரியுதா? பரிசுத்த ஆவியை பெற்ற உங்களுக்கு, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற உங்களுக்கு, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லையா? தேவன் அவைகளை நமக்கு ஆவியினாலே வெளிப்படுத்தினார். எந்த ஆவியினாலே? பரிசுத்த ஆவியினாலே. அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? வெளிப்படுத்தும் போது அதை கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் பெற்றுக்கொள்வதற்கும். ஆமென். அல்லேலூயா. வெளிப்படுத்துவார், வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப ஏன் உங்களுக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை? நியாயப்பிரமாணத்தை ஏன் தூக்கி போட்டணும்? உங்களுக்குள்ளே வந்திருக்கிற ஆவியானவர் எதை வெளிப்படுத்துவார்? ஆழங்கள். ஆமென் சொல்ல போறீங்க. தேவனுடைய ஆழங்கள், தேவனுடைய ரகசியத்தினுடைய ஆழங்கள், தேவனுடைய திட்டத்தினுடைய ஆழங்கள், தேவனுடைய சித்தத்தினுடைய ஆழங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? இது விளங்கிச்சுன்னா நீங்க அவிசுவாசமா பேசிட்டு இருக்க மாட்டீங்க, அவிசுவாசமா செயல்பட்டு இருக்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில குறைவே இருக்காது, உங்க வாழ்க்கையில குழப்பமே இருக்காது. ஒரே புரியுதா உங்களுக்கு? எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? இப்ப பேர் எத்தனை பேர் ஆவியானவர் உதவியோடு ஆழத்துக்குள்ள போறீங்க? ஆழத்துக்குள்ள போக எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இதான் பாருங்க ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி. எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர விரும்புறீங்க? வளர விரும்புற கையை உயர்த்துங்களேன். மேலோட்டமா இருக்க கூடாது. கவனிங்க, அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இந்த வேலையை நியாயப்பிரமாணம் செய்ய முடியாது, ஆவியானவர் செய்திருக்கிறார். எது ஆங்கில போறீங்க? தேவனுடைய ஆழங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார், தேவனுடைய திட்டங்களை அறிந்திருக்கிறார், தேவனுடைய ரகசியங்களை அறிந்திருக்கிறார், தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறார், தேவனுடைய வழிகளை எல்லாம் அறிந்திருக்கிறார், தேவனுடைய ஆசீர்வாதங்களை அறிந்திருக்கிறார், தேவனுடைய நன்மைகள் அறிந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அந்த ஆவியானவர் தான் யாருக்குள்ள இருக்கிறாரு? சொல்லுங்க, யாருக்குள்ள இருக்கிறாரு? உங்களுக்குள்ள ஆவியானவரா வேறையா? நீங்க வேற ஏதோ இருக்கிற மாதிரி அமைதியா இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் மட்டும் இருக்கிறார். ஆமென். ஏன்? அவர் தேவனுடைய எல்லா ரகசியங்களை அறிந்தவர், அவர் தேவனுடைய எல்லா ஆழங்களை அறிந்தவர், அவர் தேவனுடைய எல்லா திட்டங்களை அறிந்தவர், அவர் தேவனுடைய எல்லா காரியங்களை அறிந்தவர். அவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அவர் எனக்குள்ளே இருந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்படி சொல்லிக் கொடுப்பார்? கர்த்தருடைய வார்த்தையினாலே, வசனத்தினாலே. நீங்க ஆவியானவரோடு வசனத்துக்கு வந்தா, ஆவியானவரோடு கர்த்தருடைய வார்த்தைகள் வந்தா, வார்த்தை உங்களுக்கு தெளிவா விளங்கும், புரியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சில பேர் சொல்றாங்க, பாஸ்டர் நான் 50 வருஷமா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன், ஆனா பைபிள் படிக்கிறேன், பைபிள் ஒண்ணுமே என்ன பண்ண மாட்டேங்குது. இங்க யாராவது அப்படி இருக்கிறீங்களா? அது நான் கொடுக்கிற பிரசங்கத்தை கேட்டு இங்க யாராவது அப்படி இருந்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப சங்கடம். ஹலோ ஹலோ, விளங்குதா விளங்கலையா? புரியுதா புரியலையா? நான் கத்திரிக்க ஒவ்வொரு முறையும் நன்றி சொல்லுவேன். நான் பள்ளி படிப்புல சொற்ப படிப்பு தான். என்ன படிப்பு சொல்லுங்க? பள்ளி படிப்பு சொற்ப தான். அந்த காலத்துல 4 எழுதி சொல்றாங்க இல்லையா? பெரிய படிப்பு. யாரா சொல்லுங்க சொல்லுங்க. அவையும் நான் என்ன பண்ணல, நான் தாண்டல. ஆனா நான் பிரசங்கம் பண்றேன். என்ன நிச்சயத்துல பண்றேன்? எனக்குள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர்.
நடத்துகிறார், ரகசியங்களுக்குள்ள நடத்துகிறார், தேவ திட்டத்தில நடத்துகிறார். ஒரு ஆமா. அதனாலதான் பாருங்க, இந்த மண்ட வீகிடங்களை குறிச்சு நான் என்ன செய்ய மாட்டேன், அவரை நான் கேர் பண்ணவே மாட்டேன். அசால்ட்டா போயிட்டே இருப்பேன் பாருங்க. எனக்கு தெரியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, ஒரு சினிமாதான் சொல்றான். ஆமா, ஆண்டவர் யாரோட இருக்கிறாரு? எனக்கு அந்த அறிவு இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் என்னோட இருக்கிறார். அவர் எனக்கு எதையும் மறைக்கவில்லை. எதுல? வேத புஸ்தகத்துக்குள்ளே எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை அமைஞ்சல போறீங்க? வேகம் ஒரு வசனம் எடுத்துக்கொள்வோமா? ஏசாயா 50வது அதிகாரம். இதை விட்டுறாதீங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தை விட்டுறாதீங்க. இப்ப வேகமா வாங்க. ஏசாயா 50வது அதிகாரம் 4வது வசனம். சீக்கிரமா வாங்க. ஏசாயா 54 எடுத்துட்டீங்களா? இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தருடைய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தறினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவளைப் போல நான் கேட்கும்படி என் செவியை சொல்லுங்களேன். உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவி, உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு என்ன செய்வார்? எடுத்து கொடுப்பார். இப்ப நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? என்ன கவனிங்க. இப்ப நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார், பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ள செயல்பட்டார், பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தார், பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள செயல்பட்டால் உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை அந்தந்த நேரத்துல வேத புஸ்தகத்திலிருந்து என்ன செய்வார்? என்ன செய்வார்? எடுத்து கொடுப்பார். எடுத்து கொடுப்பார் என்ன அர்த்தம்? ஞாபகப்படுத்துவார். ஒரு ஆமீன் சொல்லல. சரி, பரிசுத்த ஆவி உள்ள இருந்து பரிசுத்த ஆவியோட பழகவே இல்லைன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்காது? வசனம். இப்ப நீங்க உங்களே ஆராய்ச்சி பாருங்க, உங்களுக்குள்ள வசனம் இருக்கா? சும்மா 10 வசனம் 20 வசனம் வச்சுட்டு வண்டி ஓட்டக்கூடாது, பேசிட்டு இருக்க கூடாது. ஆயிரக்கணக்கான வசனங்கள் உள்ள இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை விளையாட்டு இல்லை. நான் இத்தனை வருஷம் வரேன் அப்படின்னு சொல்றது நல்லது. எத்தனை ஆயிரம் வசனம் உங்களுக்குள்ள இருக்கு? பல ஆயிரக்கணக்கான வசனங்கள் உங்களுக்குள்ள இருக்குது. அப்படின்னா ஆவியானவர் கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார். அதற்கு நீங்கள் இடம் கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள வசனம் இல்லை என்றால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை நீங்கள் கிரியை செய்ய விடவில்லை. அதனாலதான் சிலருடைய வாழ்க்கையில தந்தனக்கா. இதுக்கு மேல எப்படி தெளிவான போதிக்க? புரியலையா? சிந்திக்க வேண்டும். ஏன் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார்? ஆள வேறால மாறிட்டாங்க. எத்தனை பேர் ஆமஞ்சல போறீங்க? எவ்வளவு சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்கிறது. ஆகையால் நான் சாதாரண நபர் அல்ல, நான் விசேஷமான பிள்ளை, தேவனுடைய ஆவியை பெற்ற பிள்ளை. ஆமென் சொல்லுங்களேன். வெளியே இருக்கிற மக்களை பார்க்கும்போது அவங்கள போல உங்களை நீங்க சிந்திக்காதீங்க. அவங்க பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள். நீங்கள் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியை. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? நான் எடுத்தோடனே சொல்லிட்டேன், நீங்க தான் என்ன மலை பாத்தீங்களா? அதுக்குதான் குறிப்பு எடுக்கணும். விடிய விடிய கதை கேட்டு ஆபிரகாமுக்கு சாராள் யார் சொன்னானா? சாராளுக்கு ஆபிரகாம் யார் சொன்னாங்களா? எப்படி தூக்கி போடுறேன் பாருங்க. விடிய விடிய என்ன கேட்டு கதை கேட்டு சாராளுக்கு ஆபிரகாம் யாரு? சித்தப்பான்னு சொன்னாங்களா? நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், அதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க என்ன மலைன்னு கேட்டா மறுபடியும் கேட்கிறேன், நீங்க என்ன மலை? ஆமா இல்லையா? நமக்கும் அந்த மலைக்கும் நமக்கும் அந்த இல்ல நான் இப்ப சீனாய் மலை வரல. நமக்கும் அந்த மலைக்கும் புரியலையா? நமக்கும் அந்த மலைக்கு என்ன இல்ல? சம்பந்தம் இல்லை. ஏன்னா நம்மளே மலை. ஒரு அமைச்சர் நம்மளே யாரு?
பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்களே மலை, நீங்க தான் அந்த சீனாய் மலை, உங்க மேலதான் ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். பெந்தெகோஸ்தே நாள் உங்களுக்கு தான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை நான் உட்கார்ந்துருப்பேன், பிரசங்கத்துக்காக உட்கார்ந்துருப்பேன், பிரசங்கத்துக்காக அப்படியே உட்கார்ந்துருப்பேன் பாருங்க. அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பேன். என்ன வார்த்தை, என்ன வார்த்தை, என்ன வார்த்தை. அதாவது ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை பிடிச்சு என்ன செய்யுது, அப்படியே டக்கு 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 டக்குன்னு என்ன செய்யுது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. புரியுதா? நீங்களும் அப்படி கேட்கணும். எத்தனை கேட்க போறீங்க? நீங்க கேட்டாலும் செய்வார். எத்தனை பேர் நிச்சயமா சொல்ல முடியும்? நான் கேட்டா செய்வார். எல்லாருக்குள்ளேயும் ஒரே பரிசுத்த ஆவியானவர், வேற வேற இல்ல. அன்னைக்கு ஒரு தம்பிக்கு நான் ஜெபம் பண்ணேன். எத்தனை கேட்டேன் பாருங்க. உள்ள சொன்னது நாங்க 15 பேர். எத்தனை பேரு? இதாவது பரவாயில்ல. இயேசு கிறிஸ்து நாட்கள்ல கல்லறையில போய் பாருங்க, ஜெபம் பண்ணது ஒருத்தங்க ஜெபம் பண்ண அவனுக்குள்ள இருக்கிறது பேசுது. எத்தனை சொல்லுது? 6000. என்ன பேரு? லேகியன். எத்தனை பேரு? 6000. அப்பா. ஆனா உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரே ஆவியானவர். ஒரு ஆமென் சொல்லுவாங்க. ஒரே பரிசுத்த ஆவியானவர், ஒரே பரிசுத்த ஆவியானவர். அதை நீங்க கேட்கணும். உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். என்ன செய்வார்? கற்றுக் கொடுப்பார். உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே. வேகமா அடுத்தடுத்து 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. வேகமா. மனுஷனில் உள்ள ஆவியன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறியலாம். உங்க மனுஷ ஆவியிலே நீங்க இருந்தா மனுஷனுக்குரிய காரியத்தை மட்டும்தான் நீங்க கற்றுக்கொள்ள முடியும். நீங்க மனுஷ புத்தியிலே இருந்தா மனுஷ புத்திக்கு ஏற்ற காரியத்தை மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் தேவனுடைய ஆவியிலே எப்போதும் நிரப்பப்பட்டிருந்தால் தேவனுடைய காரியங்களை என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளலாம். எத்தனை ஆனந்தில போறீங்க? என்னோட சேர்ந்து சொல்லுங்க. நான் மனுஷனுடைய ஆவியிலே இருக்க மாட்டேன். நான் தேவனுடைய ஆவியிலே இருந்து தேவனுடைய காரியங்களை அறிந்து கற்று தேறுவேன். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் வேகமா போறேன். அடுத்து 12வது வசனம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். அப்படின்னா என்ன அர்த்தங்க? உலகத்தின் ஆவினா கவனிய பின்னாடி. உலகத்தின் ஆவினா சத்தமா அசுத்தாவி. அசுத்தாவி ஒண்ணு இல்ல. அசுத்தாவி ஏ இருந்தா A1 இருக்கு, அப்புறம் B இருந்தா அப்புறம் என்ன இருக்கு? A1, AB, AC, அப்புறம் X போட்டதுக்கு அப்புறம் B ஸ்டார்ட் ஆகும் போல, அப்புறம் B ஸ்டார்ட் ஆகும் B1 வந்துரும் போல. புரியுதா? கவனிங்க. நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை. அன்னைக்கு ஒரு வீட்டை பார்த்த பாருங்க, வசனம் இருக்கு. ஆனா வசனத்துக்கு என்ன போட்டிருக்காங்க? நான் கண்ணால பார்த்தேன். வசனம் இருக்கு, வசனத்துக்கு என்ன போட்டிருக்காங்க? அது வேற ஆவி. என்ன ஆவி? வேற ஆவி தான் அப்படி செய்ய வைக்கும். புரியுதா? விட்டா என்ன பண்ணிடுவாங்க? வசனத்துக்கு என்ன சொல்லுவாங்க? புகை என்ன பண்ண கவனிக்கிறீங்களா? நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. தேவனால் நமக்கு அருளப்பட்டவை, தேவன் நமக்கு என்ன அருள் இருக்கிறார், நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார், எவ்வளவு ஆசீர்வாதங்கள், எவ்வளவு நன்மை, எவ்வளவு ஈவுகள், எவ்வளவு மகத்துவம், எவ்வளவு முக்கியத்துவம், என்ன அதிகாரம், என்ன ராஜரீகம், அவைகளை அறிந்து கொள்ளும்படிக்கு. அதனால நீங்கள் அடிமை அல்ல, ஆள பிறந்தவர்கள். ஒரு ஆமைகள் அல்ல. நியாய பிரமாணத்துக்குள்ள என்ன இருக்கு? அடிமைத்தனம். பரிசுத்த ஆவிக்குள்ள என்ன இருக்கு? ஆளுகை. ஒரு ஆமைகள் அல்ல. சத்தமா என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நியாய பிரமாணத்துக்குள் அடிமைத்தனம் இருக்கிறது,
பரிசுத்த ஆவிக்குள்ளோ ஆளுகை இருக்கிறது. நான் அடிமை அல்ல, ஆள பிறந்தவன். நான் அடிமை அல்ல, ஆள பிறந்தவன். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிங்க, நல்லா சிரிச்சு சொல்லுங்க. மாச கடைசின்னு சொல்லி சிரிக்காம விட்டுறாதீங்க. ஆமா, அப்படியே சிரிங்க. சில்லறை விழுந்த எப்படி சத்தம் கேட்கும், அது மாதிரி நீங்க சிரிச்சு சொன்னீங்கன்னா வீட்டுக்குள்ள போகும்போது உங்களுக்கு நோட்டா இருக்கும். எத்தனை பேர் ஆமஞ்சல போனீங்க? வீட்டுக்குள்ள போனா எப்படி இருக்கும்? நோட்டா இருக்கும். ஆமா, நீங்க சொல்லுங்க. ஆமா, நான் சாரி, நீங்கள் அடிமை அல்ல, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். ஆகையால் நீங்கள் ஆள பிறந்தவர்கள், ஆள பிறந்தவர்கள், ஆள பிறந்தவர்கள். ஆமென், அல்லேலூயா. ஆமா, எதெல்லாம் ஆளணுங்க? முத பிசாசு ஆளணும். பொறாமை சொல்லுங்க. எப்படி உட்காருனா சொல்லுங்க. பிசாசை பார்த்து உட்காருனா உட்காரணும், ஓடுனா. எனக்கு அப்படி நடக்குது, உங்களுக்கு? நான் எனக்கு சொல்லிட்டேன், உங்களுக்கு? எனக்கு கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்லா தைரியமா இல்லைன்னா பரவாயில்ல, உயர்த்துங்க. வர நாட்கள் நடந்துடட்டும். உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. நோய் விட்டு போக வேணாமா? கடவுள் விட்டு போக வேணாமா? நான் என்ன ஃபெசிலிட்டி போறதா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்? உன் வாழ்க்கைக்கு பேசிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பிசாசின் மேலே ஆளுகை. எதன் மேலே ஆளுகை? பிசாசின் மேலே ஆளுகை. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற எல்லா ஈவுகளின் மேல என்னது? ஆளுகை. ஒரு ஆமஞ்சல பூமியும் எனக்கு தான் சொந்தம். எத்தனை ஆமஞ்சல போறீங்க? எப்போ வரும் இந்த வார்த்தைலாம்? பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிறது, நான் பூமியை வசப்படுத்துவேன். எத்தனை ஆமஞ்சலுங்க? ஆமா, பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிறது, பூமியை என்ன படுத்துவேன்? வசப்படுத்துவேன். என் கைக்குள்ள வரும். ஒரு ஆமஞ்சலமா? பரிசுத்த ஆவியானவன் ஆவி எனக்குள்ள இருக்கிறது, ஜனங்களை வசப்படுத்துவேன். ஒரு ஆமன் சொல்லுவேன். கூட்டம் கூட்டமான மக்கள் நான் சொல்வதை என்ன செய்வார்கள்? கேட்பார்கள். என் ஆலோசனையை தேடி வருவ ஆனந்தங்களேன். இப்பெல்லாம் பாருங்க, ஆலோசனைக்கு என் சொந்தக்காரங்களை தேடி நான் போறதில்லை. அதுக்கு மாற ஆலோசனைக்கு என் சொந்தக்காரங்க என்ன தேடி என்ன செய்யறாங்க? வர்றாங்க. ஏன் தெரியுமா? எனக்குள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த. வேகமா 13. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளை பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. மாம்சத்தில் இருக்கிறவர்கள் மாம்சக்குரியவைகளை மாம்சக்குரியவோடு சம்பந்தப்படுத்துவாங்க. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு. என்ன சொல்ல வரேன்னா, பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் உலக ஜனங்களோடு போய் ஒன்னா பெண்ணா பிணையக்கூடாது. அந்நிய நுகங்களோடு பிணைக்கப்படாதிருங்கள். உலகத்தான் கூட சேர்ந்து உலக சுபாவம் உலக கலாச்சாரம் உள்ள வரக்கூடாது. எப்போது நீங்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்க வேண்டும், மற்றவரோட ஆவிக்குரியவைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா ஆவியானவர்களுக்குள்ள கிரியை செய்கிறார். போனை பயன்படுத்துறது, ஸ்டேட்டஸ் வைக்கிறதெல்லாம் பார்த்து கவனமா, செய்யறதெல்லாம் கவனமா. புரியுதா? ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி. நீ ஆவிக்குரிய பிள்ளை, நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள், உங்கள் கிரியைகள் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்பட்டு இருக்க வேண்டும். உலக காரியங்களோடு அல்ல. உலக காரியம் எது தெரியல வேதத்தை நீ என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். இல்லையா? ரைட். ஆவிக்குரியவைகள் மேலானவைகள் எல்லாம் எது? எவைகள்? ஆவிக்குரியவைகள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மேலானவைகள் எல்லாம் ஆவிக்குரியவைகள். நீ ஆவிக்குரிய பிள்ளை, மேலானவைகளை நாடு. எத்தனை பேர் மேலான நாட போறீங்க? வேகமா 14. ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளலாம். யார் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? ஜென்ம சுபாவம். ஜென்ம சுபாவம் என்ன? அதோ பின்னாடி பாருங்க, உலகத்துக்குள்ள வர. ஆமா, அரட்டை அடிச்சுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு உலக காரியங்களை பேசிட்டு டைம் பாஸ்க்காக ஏதாவது செஞ்சுக்கிட்டு வெட்டி வேலையில ஈடுபட்டுக்கிட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டு எதுக்கும் உதவாம ஜென்ம சுபாவம். அவர்கள் ஆவிக்குரியவைகள்.
ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவளுக்கு கிண்டலா தெரியும், கேலியா தெரியும், நையாண்டி பண்ணுவாங்க. எப்ப ஆமென் போடுவாரு? புரியுதா? அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். எப்படி தோன்றும்? பைத்தியமா தோணும். புரியுதா? அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைதான் அவைகளை அறிய மாட்டான். ஆவிக்குரிய ரீதியில் அவங்க அதை நிதானிக்கிறது இல்லை. நல்லா கவனிங்க. நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், பிளம்பிங் ஒர்க்கு. அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டி மாதிரி. அங்கே ஒரு தலைவர் இருந்தார். நான் சபைக்கு போவேன், அது அவருக்கு தெரியும். அவர் பாருங்க பரியாசம் பண்ணார் என்கிட்ட வந்து. என்கிட்ட கேட்கிறார், ஏப்பா நீ இந்த ஆவி ஆவின்னு சொல்லுவீங்களே, இட்லி சுடும் பொழுது உள்ள இருந்து வரும்ல அந்த ஆவியா? எப்படி கேட்கலாம் பாருங்க. இட்லி சுடும் பொழுது உள்ள இருந்து வரும்ல அந்த ஆவியான்னு. நான் சொன்னேன், கர்த்தாவே இவர் பேசுகிறது இன்னதென்று அறியாமல் பேசுகிறார், மன்னியும் சொல்லி. ஆனா கொஞ்ச நாள் செத்து போயிட்டார். கொஞ்ச நாள்ல செத்து போயிட்டார். ஏன் தெரியுமா? யாரை துக்கப்படுத்தலாம், யாரை துக்கப்படுத்தக்கூடாது. ஹலோ, யாரை துக்கப்படுத்தலாம், யாரை துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை என்ன படுத்தக்கூடாது. நீங்க நானும் யாரை துக்கப்படுத்தக்கூடாது. ஆம், கிருபையாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். புரியுதா? அப்புறம் 15 இதோட நம்ம முடிச்சிட போறோம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். நீங்க நீங்க சீனாய் மலையா சீயோன் மலையா? நியாயப்பிரமாணமா ஆவியா? செயல்பாடு சொல்லுங்க, செயல்பாடு. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொரு நாளும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். உங்களை யாரும் மனுஷங்களை நிதானிக்க கூடாது. மனுஷங்களை நிதானிக்க கூடாது. ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் நிதானிக்க வேண்டும். நான் எவ்வளவு காரியம் நிதானிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு விஷயம் எனக்குள்ள இருக்கு தெரியுமா? பெருமைக்கு சொல்ல நிறைய. ஆவிக்குரியம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஓ மேல பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டு இருக்கிறது. நீ ஆவிக்குரியவன், நீ ஆவிக்குரியவன். உடனே கால விடக்கூடாது, உடனே எதுவும் ஈடுபடக்கூடாது, உடனே எதையும் பேசக்கூடாது, உடனே எதையும் செய்யக்கூடாது. ஆராய்ந்து. எல்லாரும் சொல்லுங்க, ஆராய்ந்து. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஆராய்ந்து நிதானிக்கிறான். உலகத்தான் யோசிக்கிறது இல்லை, நிதானிக்கிறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு அசுத்தாவே உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த. உடனே அவர்கிட்ட போனோம், உடனே அவர்கிட்ட போனோம். என்ன ஆவியானவரை செய்யணும், என்ன பண்ணணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. ஆமா, ஆராய்ந்து அமர்ந்திருந்து ஆராய்ந்து நிதானிக்கிறான். வராமல். ஆமா, அப்ப ஆராய்ந்து அமர்ந்திருந்து ஆராய்ந்து ஆவிக்குரிய எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆராய்ந்து நிதானித்து செய்யும் பொழுது பெசகல் வராது. எதை அமைஞ்சல போறீங்க? என்ன வராது? பெசகல் வராது. பெசகல் வரலன்னா நஷ்டம் வராது. ஒரு அமைஞ்சல நஷ்டம் வராதுன்னா அங்க என்ன மட்டும் வரும்? லாபம். எத்தனை பேருக்கு லாபம் வேணும்? கையை உயர்த்துங்க. எத்தனை பேருக்கு லாபம் வேணும்? எத்தனை பேருக்கு லாபம் வேணும்? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியே என்ன தெரியுமா? லாபம் தான். எத்தனை ஆனந்தத்தை போறீங்க? அந்த பரிசுத்த ஆவியானவரோடு நெருங்கி நீங்கள் வாழ்நாள் முழுவதும் என்ன அடையணும்? லாபம் அடைய வேண்டும். எத்தனை லாபம் அடைய பாக்கியா இருக்கிறீங்க? ரைட். கடைசி ஒரு வசனம் சொல்ல முடிக்க போறேன். சங்கீத புஸ்தகம் 32வது அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 32:8. சங்கீதம் 32 போதித்து காட்டுவை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சொன்னது யாரு?
பொண்ணு விட்ட சித்தப்பா யாரு? எங்க பெரியப்பா, எங்க அத்தை, எங்க அப்பா, எங்க அம்மா, என் பிள்ளை, இல்ல ஏதோ ஒரு தலைவர், ஏதோ ஒரு தலைவி. கவனிங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவி. எத்தனை ஆனந்தில போறீங்க? உலகத்துல பல வழிகள் இருக்குது. உலகத்துல பல வழிகள், பல வழிகள். அது எந்த வழியும் கர்த்தர் ஏற்படுத்தின வழி இல்லை. ஆனா கர்த்தர் ஒரு வழியை வச்சிருக்கிறார், வேத வார்த்தை. ஒரு சொல்லுங்களேன், அதை உங்களுக்கு போதிக்கணும்னு விரும்புறார். அதுக்குதான் உங்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எத்தனை ஆனந்தில போறீங்க? அமரணும். ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. நேரம் இல்லை. அவரை கர்த்தர் சொல்லுவார், நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை. பாருங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பரிசுத்த ஆவி, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? முதல் உங்களுக்கு போதிக்கிறார். எத்தனை பேர் கர்த்தருக்கு போதகத்தை கேட்க விரும்புறீங்க? நன்றாக போதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் போதனையிலே நீங்கள் தேறுவீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நீங்க நடக்க வேண்டிய வழியை பிசாசு நிறைய வழி வச்சிருக்கிறான். பார்க்கறதுக்கு நல்லா தெரியுது, பச்சை பசேன்னு தெரியுது, லோத்துக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியுது. நீங்க லோத்தா இருக்கிறீங்களா? லோத்தா இருக்கிறீங்களா? ஆனா கர்த்தர் உங்களுக்கு வழியை காட்டார். அது போகும்போது எப்படி இருக்கும்? குறுகலா தான் இருக்கும். நெளிஞ்சு நெளிஞ்சு போயிட்டீங்க, எப்படி இருக்கும்? விசாலமா. ஒரு ஆமென். அது கர்த்தர் காட்டுகிற வழி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை. காலைல எந்திரிச்சு ஜாப் கஷ்டமா இருக்கு, பைபிள் படி, ஐயோ வேலை, சர்ச்சுக்குவா, ஐயோ நெருங்கிய சொந்தம். நெருங்கிய சொந்தம்னா புரியுது உங்களுக்கு? எத்தனை வழி. நீங்க 2 சம்பளம் மண்ணெல்லி போட, எத்தனை வழி, எத்தனை வழி வச்சிருக்கான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய, நீ நடக்க வேண்டிய வழி கர்த்தர் வச்சிருக்கிறார் வழி. அந்த வழிக்கு நீ வா. ஒரு ஆமென் சொல்லுவாமா? நானே வழி. நீ பிசாசு வச்சிருக்க வழியை போய் தேர்ந்தெடுக்காத. கர்த்தர் உனக்கு ஒரே ஒரு வழி வச்சிருக்கிறாரு, ஒரே பாதை. அது சாதாரண பாதை இல்ல. என்ன பாதை? ராஜ பாதை. எத்தனை ஆமென் போறீங்க? அந்த பாதையில நீ நடந்தா நீ அவமானப்பட வேண்டாம், தலை குனிய வேண்டாம், வெட்கமடைய வேண்டாம். ராஜ பாதையில நீ நடந்தா என்ன நடப்ப தெரியுமா? ராஜ நட. எத்தனை நடக்க போறீங்க? ராஜ நட. அப்புறம் உன் மேல் என் கண்களை வைத்து. எப்போதும் உங்களை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எப்போதும் பார்த்துட்டு இருக்கிறார். உங்களை பார்த்துட்டு. ஏன் பரிசுத்த ஆவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? உங்களை பார்க்கும்படியாக, உங்களை பார்க்கும்படியாக, உங்களை பாதுகாக்கும்படியாக. ஆலோசனை, தேவ ஆலோசனை எல்லாம் நிலவரப்படக்கூடியது. உலகம் சொல்லுகிற ஆலோசனை எல்லாம் கவிழ்க்கக்கூடியது. புரியுதா? அதனால என்ன சொல்றது, வேப்பமலையில இருந்து அந்த சாறு உள்ள போகும்போது எப்படி இருக்கும்? கசப்பாதான் இருக்கும். ஆனா உள்ள உடம்புல போயிடுச்சு அது நல்லது. அது போலதான் கர்த்தருடைய ஆலோசனை சில நேரம் கஷ்டமா இருக்கும். ஊழியக்காரன் மூலமா கொடுக்கும் போது, வளர்ந்த பிள்ளைகள் மூலமா கொடுக்கும்போது கஷ்டமா இருக்கும். ஆனா ஏற்றுக்கொண்டா அது பின்னாடி தித்திப்பா மாறிடும். எதை ஆனந்தில போறீங்க? அப்ப பரிசுத்த ஆவி ஏன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது? உங்களுக்கு போதிக்கும்படியாக, உங்களுக்கு வழிகளை காட்டும்படியாக, உங்களை பார்த்து கொண்டே இருந்து பாதுகாக்கும்படியாக, உங்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியாக. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமா. அதனாலதான் ஆமா இந்த தலைப்பு இன்னைக்கு பேசி இருக்கிறோம். பெந்தெக்கோஸ்தே பண்டிகை, அப்புறம் பெந்தெக்கோஸ்தே நாள். சீனாய் மலையில கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம், சீயோன் மலையில கொடுக்கப்பட்டது பரிசுத்த ஆவி. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியவில்லை, அதை தூக்கி ஆண்டவர் போட்டார். எனக்கு எதை கொடுத்திருக்க? பரிசுத்த ஆவி. ஆமா, அந்த ஆவியான உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் உங்களுக்கு போதிப்பார், உங்களை நடத்துவார்,
ஆலோசனை கொடுப்பார், உங்களை பார்த்து கொண்டே இருப்பார், உங்கள் ஆழங்களை என்ன செய்வார், ஆழங்களை வெளிப்படுத்துவார், உங்களை லாபம் அடைய செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும்